எதிர்கட்சியாளர் சொல்வது 100% உண்மை, நம்ம இருக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்த இப்பயாவது குரல் கொடுங்க. திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக்கணும். அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவர்களோடு அழைத்து பேசிய பிறகு பலமுறை பேசி அதையெல்லாம் முழு அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவா அவங்களை கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசுகளுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுங்கள் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு சங்கத்தை சார்ந்த இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கக்கூடிய சில பிரச்சனை இருக்கிறது. நான் முழுவதும் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் ஒரு சதவீதம் இருக்கு. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள், இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டம் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து, நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அது எந்த கவலையும் வரப்பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதியாக. ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வருவது முழு திருப்தி எடுக்கிற போது அந்த தொழிலை தொடங்குகிறார்கள். சில இடங்களில் அவர்கள் சில எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகையை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போடி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம்? அதெல்லாம் சொல்லணுமா?